சுதந்திர தினத்திற்குள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற வாய்ப்பு. ஜெகதீப் தங்கர் பதவி விலகிய நிலையில் ஓரிரு நாட்களில் தேர்தல் அறிவிக்கப்படலாம் என தகவல். சிகிச்சை முடிந்து முதல்வர் எப்போது வீடு திரும்புவார் என மருத்துவர்கள் இன்று அறிவிப்பார்கள். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்வு. 75,000 ரூபாயை கடந்து புதிய உச்சம். விசாரணைக்கு ஒத்துழைக்க மதுரை ஆதீனம் மறுப்பதாக குற்றச்சாட்டு. முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை மனு. சென்னை 7 கிணறில் 2வது மாடியின் பால்கனியில் இருந்து விழுந்த 2 வயது குழந்தை. படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி என டிடிவி தினகரன் ஆருடம். அனைத்து கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கு வழங்கப்படும் என்றும் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் ஆடி திருவாதிர விழா. அமைச்சர்கள் பங்கேற்று விழாவை தொடங்கி வைத்தனர். தொடர் மழையால் கோவை குற்றாலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிப்பு. காரைக்குடியில் ரியல் எஸ்டேட் நிறுவன உரிமையாளர் வீட்டில் 30 சவரன் நகை கொள்ளை. 10 கிலோ வெள்ளி பொருட்களும் திருட்டு. கோயம்புத்தூர் அருகே பிளிப்கார்ட் நிறுவனத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. காலாவதியான 278 கிலோ பேரிச்சி பழங்கள் பறிமுதல். தென்காசி அருகே 132 அடி உயரம் கொண்ட அடவிநயினார் அணை 2ஆம் முறையாக நிரம்பியது. பண்பொழி கரிசல் குடியிருப்பு பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இதுவரை 10 பேரை விசாரித்தும் சிக்காத குற்றவாளி. ஆந்திர போலீசாருக்கு சந்தேக நபரின் புகைப்படத்தை அனுப்பாததால் குற்றவாளியை தேடும் பணி தாமதம் என தகவல். சொந்த வீட்டிலேயே துன்புறுத்தல் என நடிகை தனுஸ்ரீ தத்தா குற்றச்சாட்டு. வீடியோ வெளியிட்டு உதவி கோரினார். எதிர்க்கட்சிகளின் முழக்கத்தால் 3ஆம் நாளாக முடங்கிய நாடாளுமன்றம். ஆபரேஷன் சிந்தூர், பீகார் வாக்காளர் சிறப்பு திருத்த பணி தொடர்பாக விவாதம் கோரி அமளி. டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் 2வது நாளாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். பீகாரில் நடைபெறும் சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை கண்டித்து முழக்கம். இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம். இந்திய அணியில் தமிழ்நாட்டு வீரர் சாய் சுதர்சன் களமிறங்க வாய்ப்பு. ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 15 விழுக்காடு வரி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. சுதந்திர தினத்திற்குள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற வாய்ப்பு. ஜெகதீப் தங்கர் பதவி விலகிய நிலையில் ஓரிரு நாட்களில் தேர்தல் அறிவிக்கப்படலாம் என தகவல். சிகிச்சை முடிந்து முதல்வர் எப்போது வீடு திரும்புவார் என மருத்துவர்கள் இன்று அறிவிப்பார்கள். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்வு. 75,000 ரூபாயை கடந்து புதிய உச்சம்.
விசாரணைக்கு ஒத்துழைக்க மதுரை ஆதீனம் மறுப்பதாக குற்றச்சாட்டு. முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை மனு. சென்னை 7 கிணறில் 2வது மாடியின் பால்கனியில் இருந்து விழுந்த 2 வயது குழந்தை. படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி என டிடிவி தினகரன் ஆருடம். அனைத்து கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கு வழங்கப்படும் என்றும் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் ஆடி திருவாதிர விழா. அமைச்சர்கள் பங்கேற்று விழாவை தொடங்கி வைத்தனர். தொடர் மழையால் கோவை குற்றாலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிப்பு. காரைக்குடியில் ரியல் எஸ்டேட் நிறுவன உரிமையாளர் வீட்டில் 30 சவரன் நகை கொள்ளை. 10 கிலோ வெள்ளி பொருட்களும் திருட்டு. கோயம்புத்தூர் அருகே பிளிப்கார்ட் நிறுவனத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. காலாவதியான 278 கிலோ பேரிச்சி பழங்கள் பறிமுதல். தென்காசி அருகே 132 அடி உயரம் கொண்ட அடவிநயினார் அணை 2ஆம் முறையாக நிரம்பியது. பண்பொழி கரிசல் குடியிருப்பு பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இதுவரை 10 பேரை விசாரித்தும் சிக்காத குற்றவாளி. ஆந்திர போலீசாருக்கு சந்தேக நபரின் புகைப்படத்தை அனுப்பாததால் குற்றவாளியை தேடும் பணி தாமதம் என தகவல். சொந்த வீட்டிலேயே துன்புறுத்தல் என நடிகை தனுஸ்ரீ தத்தா குற்றச்சாட்டு. வீடியோ வெளியிட்டு உதவி கோரினார். எதிர்க்கட்சிகளின் முழக்கத்தால் 3ஆம் நாளாக முடங்கிய நாடாளுமன்றம். ஆபரேஷன் சிந்தூர், பீகார் வாக்காளர் சிறப்பு திருத்த பணி தொடர்பாக விவாதம் கோரி அமளி. டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் 2வது நாளாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். பீகாரில் நடைபெறும் சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை கண்டித்து முழக்கம். இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம். இந்திய அணியில் தமிழ்நாட்டு வீரர் சாய் சுதர்சன் களமிறங்க வாய்ப்பு. ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 15 விழுக்காடு வரி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு.